ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரோஜாஸ் கடையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். போனோடனே பெரியவங்கலேருந்து பிள்ளைகளிருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஃப்ரைட் ரைஸும் மஷ்ரூம் கிரேவியும் வீட்டிலே எளிமையான முறையில் செஞ்சு காட்டுறேன், பார்க்கலாம் வாங்க. ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான பொருட்கள்: ஒரு டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சு இதை 3/4 பக்குவத்துக்கு வடித்து வச்சுருக்கேன். பன்னீர் கொஞ்சம், அரை குடமிளகாய், முட்டைக்கோஸ் கொஞ்சம், கேரட்டு, பெரிய வெங்காயம் 1, கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை. பன்னீரை ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா ஃப்ரைட் ரைஸோட இந்த பன்னீர் சாப்பிடும்போது நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பன்னீர் நல்லா வதங்கிடுச்சு, இதை எடுத்துக்கலாம். வெங்காயத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து கோஸை போட்டாச்சு. எல்லாமே ஸ்லைஸாக நறுக்கிக்கிங்க, ஃப்ரைட் ரைஸ் மட்டும், அப்போ தான் ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்தது கேரட்டு, ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்க குடமிளகா, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். இந்த கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஜீனி சேர்த்துக்கலாம், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். ஜீனி சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் கலர் மாறாது. கொஞ்சமாக லைட்டாக வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. இதில் வடித்து வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். இது 3/4 பதம் மட்டும்தான் வேக வைக்கணும். இப்போ ரொம்ப கிளறாமல் லைட்டாக மெதுவாக இந்த மாதிரி கிளறி விட்டு அரிசி உடஞ்சிடாமல் பார்த்துக்கணும். ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மஷ்ரூம் கிரேவிக்கு தேவையான பொருட்கள்: மஷ்ரூம் ஒரு பாக்கெட் வாங்கி நறுக்கி ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கேன், நல்லா அலசிட்டு. கொஞ்சம் குடமிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் இஞ்சி, கருவேப்பிலை கொஞ்சம், 2 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, டொமேட்டோ சாஸ். இது ஒரு 5 நிமிஷம் ஊறிடுச்சு. இதை கொஞ்சம் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ கடாயில் எண்ணெய் நல்லா கலந்துருச்சு. இதில் மஷ்ரூமை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. அதில் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா குடமிளகாயில் கொஞ்சம் காரம் இருக்காது, அதுக்காண்டி கொஞ்சம். இல்லை உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா வெறும் குடமிளகாய் மட்டும் சேர்த்துக்கலாம் போதும். நல்லா வெங்காயம் குடமிளகாய் வதங்கினதில் மஷ்ரூமை போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கிக்கிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா சுருண்டு ஒரு பதம் வந்துருச்சு. இதில் கொஞ்சம் தண்ணி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு கூட வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்ல சுவையான சூடான ஃப்ரைட் ரைஸும் மஷ்ரூம் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு.